Hi guys, welcome to our Pedia. நம்ம கிளாஸ்ல BSc in IIT Foundation bookல Physics chapter 1 measurementsல explanation part 1 தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ தீபாவளி டைம்ங்கிறதுனால எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஆடியோ கொஞ்சம் கிளியரா இருக்காது. ஆனா எக்ஸ்பிளனேஷன்ல எந்த குறையா இருக்காது. சோ இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா physics வந்து ஒரு branch of science in which we study the law of nature. In this branch, the nature and its law are described quantitatively and qualitatively. So physics வந்து பாத்தீங்கன்னா ஒரு branch of science. இதுல வந்து என்னென்ன படிப்போம்னா நேச்சரோட லாஸ் பத்தி பார்ப்போம். So இந்த நேச்சரோட லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவான்டிடேட்டிவ்லயும் குவாலிட்டேட்டிவ்லயும் பிரிக்கலாம். இப்போ இந்த குவான்டிடேட்டிவ்னா எப்படின்னா அளவுங்கிற மாதிரி. ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்டிமேஷன் அப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதாலும் சரி மெஷர் பண்ணுறதாலையும் அதெல்லாம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் டிஸ்டன்ஸ் வெயிட் டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்ல மெஷர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் குவான்டிட்டி ஹாஸ் பிகம் அன் இன்னெவிட்டபிள் பார்ட். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்ல வேரியஸ் குவான்டிட்டிஸ் வந்து மெஷர் பண்ணுறது ஒரு இன்னெவிட்டபிளான பார்ட்டாக மாறிடுச்சு. டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் லெட் அஸ் take few examples. Motion of body can be changed by applying force. The acceleration produced can be known only if the applied force and mass of the body are measured. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடியோட மோஷன் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா மட்டும்தான் வந்து நவரும். இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் நியூட்டன் ஓட மோஷனா லா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது an object remains in the state of rest or of uniform motion unless compelled to change the state by an applied unbalanced force. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் எந்த மோஷன்ல இருந்தா அதே மோஷன்ல தான் இருக்கும். ஸோ ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா அது மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றப்போ தான் அதோட மோஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க சாதாரணமா கார்ல போயிட்டு இருக்கிறப்போ நீங்க ஆக்சிலரேட் பண்ணா மட்டும்தான் அந்த காரோட மோஷன் அதாவது அந்த ஆக்சிலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. The acceleration produced can be known only if the applied force and the mass of the body are measured. ஸோ ஒரு பாடியோட ஆக்சிலரேஷன் எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா அதுல அப்ளை ஆன ஃபோர்ஸுமே அப்புறம் அந்த பாடியோட மாசுமே இருந்தால் மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Alternatively, the change in velocity in a given interval of time should be measured, from which the acceleration can be determined. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வெலாசிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அந்த இடத்துல நம்மளால ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியும். Physical quantity. ஸோ எதெல்லாம் நம்ம physical quantityன்னு சொல்லலாம். The quantities which can be defined and measured are called physical quantities. So சில விஷயத்தெல்லாம் நம்மளால வந்து மெஷரும் பண்ண முடியும் டிஃபைனும் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம physical quantities சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ், டைம், கரண்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் உங்களால் மெஷருமே பண்ண முடியும் டிஃபைனுமே பண்ண முடியும். டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால் வந்து மெஷர் பண்ணவும் முடியும் டிஃபைன் பண்ணவும் முடியும். The laws of physics can be described in terms of these physical quantities. So இந்த physical quantities மூலமா தான் physics-ஓட law வந்து describe பண்ண முடியும். Measurement of physical quantities and their units. So physical quantities ஓட measurement அப்புறம் அதோட units எல்லாம் பார்த்தீங்கன்னா measurement is a method of comparison of unknown quantity with a standard quantity. So நீங்க சாதாரணமா எடுத்துக்கணும்னா ஒரு ஸ்கேல் இருக்கு. ஸோ அந்த ஸ்கேல்ல வந்து உங்களுக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல தெரியும் இது 1 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேலோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ நமக்கு வந்து கரெக்டாக தெரியுது இது 5 சென்டிமீட்டர்னு. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அன்னோன் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மூலியமா மெஷர் பண்ணுறோம். ஸோ இது மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலாக இருக்கலாம், வெர்னியர் கேலிபராக இருக்கலாம், ஸ்க்ரூ கேஜாக இருக்கலாம், ஸ்ப்ரிங் பேலன்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு மெஷரிங் டிவைஸாக கூட இருக்கலாம். This fixed or definite quantity which we take as standard quantity and by help of which we can measure other quantities of the same kind is defined as the unit. So எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கேலா மட்டும் தான் இருக்கணும் இல்ல கேஜி அதாவது பாத்தீங்கன்னா கிலோகிராம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு மூட்டை. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் மிஷின்ல வச்சு பார்த்து நம்ம அது எவ்வளவு கேஜி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். The measure of physical quantity is expressed in two parts, namely the magnitude and the unit. இப்போ பிசிக்கல் குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க. ஒன்னு மேக்னிடியூட். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் வாங்குறீங்க. ஸோ அந்த பேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்களை வச்சு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து எதுல மெஷர் பண்ணுவீங்க கேஜில. ஸோ நமக்கு யூனிட் கிடைச்சிருச்சு. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்குறப்போ அதோட மேக்னிடியூட் அதாவது அதோட அளவு தெரியல அது 5 கேஜின்னு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட்ல என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு magnitude அதாவது magnitude இருக்குது அப்புறம் ஒரு unit. For example, when we say force is 12 Newton, in fact we know that now measure
of speed also. 12 is the magnitude and Newton is the unit of force. So அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12 தான் magnitude, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் தான் வந்து அதோட யூனிட். ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டினா சில குவான்டிட்டிலாம் இருக்கும், அதுக்கு நீங்க டைரக்ஷன் வந்து தேவையில்லை. நீங்க டைம்னா இருந்தாலும் சரி, டைம் நீங்க எங்க போய் பார்த்தாலுமே டைம் தான், மாஸ் தான், டிஸ்டன்ஸ் தான், ஸ்பீடு தான், டென்சிட்டி தான். ஸோ நீங்க போயிட்டு இங்க டென்சிட்டி எடுத்தாலுமே அதை விட ஒரு 10 மீட்டர் தள்ளி போய் அதுக்கு டென்சிட்டி எடுத்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல டைரக்ஷனோட இன்வால்வ்மெண்ட் இருக்காது. The physical quantity which can be described completely with their magnitude only are called scalar quantity. There is no need to specify or their direction. These quantities can be added according to ordinary algebraic rules. So இத வந்து பாத்தீங்கன்னா ordinary algebraic rulesலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ வெக்டார் குவான்டிட்டிஸ், இந்த physical quantities வந்து பாத்தீங்கன்னா அதோட மேக்னிடியூடுமே தரணும், டைரக்ஷனுமே தரணும், இல்லனா இத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்து வடிவத்துல போய் கடைசியா வந்து இங்க நிக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து பாக்குறப்போ உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 50 மீட்டர்னு காமிக்கும். அதுவே டிஸ்பிளேஸ்மென்ட்னு கேட்டா அது வந்து 0 தான் காமிக்கும். ஏன்னா இந்த இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க நகரவே இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0னா வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான். ஸோ 0 by anything is equal to 0 தான். ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல வெக்டார் குவான்டிட்டியில டைரக்ஷன் மஸ்ட். ஸோ டைரக்ஷன் இல்லாம நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. The physical quantities can be expressed completely stating by both their magnitude and direction are called vectors. If you state only magnitude or only direction, then their significance is not clear. So வெறும் டைரக்ஷனை மட்டும் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து வெஸ்ட்ல மூவ் ஆகுது, ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டா இல்லை. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து இந்த இடத்துல 50 மீட்டர்ஸ் மூவ் ஆகுது, ஸோ எந்த டைரக்ஷன் கொடுக்கல. அதனால நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் இட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா நம்மளால கண்டிப்பா போட முடியும். இட் இஸ் இம்பாசிபிள். Types of physical quantity and its unit. The physical quantities are classified into two categories: fundamental quantities and derived quantities. இப்போ physical quantity, இந்த physical quantities நம்ம physical quantitiesல ஸ்கேலா வெக்டார்னு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த physical quantitiesலயே வந்து பாத்தீங்கன்னா fundamental unit அப்புறம் derived unitஸ்னு இருக்குது. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா fundamental quantities இது வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே டிபெண்ட் ஆகாது, இது வந்து நமக்கு தானாவே கிடைக்கும். ஸோ இப்போ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ மாஸுங்கிறது அதை மெஷர் பண்ணால் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். லென்த்து, அப்புறம் டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டினா ஒரு லைட் இருக்குன்னா அதோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு அந்த லைட் வந்து அதிகமாக இருக்கு. டெம்பரேச்சர்னா அதோட டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. எலக்ட்ரிக் கரண்ட்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆம்பயர் போகுது, ஸோ எந்த அளவுக்கு அந்த ஷாக்கோட இது இருக்குது. அப்புறம் டைம், லென்த், மாஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மெஷர் பண்ணி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவே நீங்க டிரைவ் குவான்டிட்டிஸ்னு பாக்குறப்போ 2 விஷயம் இல்லனா 3 விஷயத்தோட பிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணோம். இப்போ ஏரியானா என்ன? மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஃபார்முலா. வால்யூம் மீட்டர் கியூப். டென்சிட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஃபோர்ஸ் v minus u by t, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸ்பீட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இல்லை 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸோட ஒரு டெரிவேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வருது. அதனால தான் இது வந்து டிரைவ் குவான்டிட்டிஸ்னு சொல்றாங்க. இப்போ இந்த யூனிட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கான ரூல்ஸ். ஸோ ஒரு யூனிட்டோட சிம்பிள் வந்து ஒரு சயின்டிஸ்டோட பேருக்கு அப்புறம் வந்ததுன்னா அது வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ல எழுதணும். இப்போ நியூட்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவரோட எண். அப்புறம் ஜூல் ஜே, பாஸ்கல் PA, கெல்வின் K. ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சயின்டிஸ்டோட பேரு. ஸோ அதனால இந்த இடத்துல எல்லாமே வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ல இருக்குது. The symbol of unit which is not named after a person is written in lower case. அதுவே பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர், மோல், அதாவது பார்த்தீங்கன்னா மோல்ல வெறும் MOL மட்டும் தான் வரும். அப்புறம் செகண்ட்ல S. இந்த ஃபுல் ஃபார்ம் தி யூனிட் ஷுட் ஸ்டார்ட் வித் லோயர் கேஸ் லெட்டர். ஸோ நியூட்டன், மீட்டர், ஜூல், செகண்ட், ஹெர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு யூனிட்டோட சிம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. இப்போ 500 மீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக எழுதுறப்போ 500 மீட்டர்ஸ்னு எழுதலாம். ஆனால் அதை யூனிட்டாக எழுதுறப்போ 500 மீட்டர் தான் எழுதணும். 500 மீட்டர்ஸ்னு எழுதக்கூடாது. ஸோ எவ்வளோ வேணா இருக்கலாம் அந்த 500 மீட்டர். அப்புறம் அதுவே நியூட்டன் பார்க்குறப்போ 200 நியூட்டன், 500 கெல்வின். ஸோ அந்த மாதிரி தான் மட்டும்தான் எழுதணும்.
இப்போ ராங் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ், கெல்வின்ஸ், மோல்ஸ் அதெல்லாம் கிடையாது. நியூட்டன், கெல்வின், மோல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்லையுமே எஸ்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடாது ப்ளூரல் ஃபார்மில். அப்போ காம்பவுண்ட் யூனிட்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக மல்டிப்ளை பண்ணி வந்ததுன்னா நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடுவில் வந்து டாட் வைக்கணும், இல்லை ஸ்பேஸ் வைக்கணும். ஸோ பார்க்குறப்போ டார்க், அதாவது டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனையும் மீட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு டார்க் கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து நடுவில் வந்து ஸ்பேஸ் வைக்கலாம், இல்லைன்னா டாட் வைக்கலாம். இம்பல்ஸுக்கு நியூட்டனையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸ் டாட். அதே மாதிரி போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட் ஆம்பையர் இன்டு மீட்டர். ஸோ நடுவில் வந்து டாட் ஸ்பேஸ். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆம்பையர் இன்டு செகண்ட், டாட் ஸ்பேஸ். The denominator in a compound unit should be written with negative powers. So பார்க்கறப்போ நெகட்டிவ் பவர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் ஒரு டினாமினேட்டர். இப்போ டென்சிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம் கிடைச்சா நம்ம வந்து டென்சிட்டி கிடைக்கும். மாஸோடது கேஜி, வால்யூம் எடுத்து மீட்டர் கியூப். ஸோ மாஸ் பை மீட்டர் கியூப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பை மீட்டர் கியூபை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா கேஜி m⁻³ எழுதலாம். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மீட்டர் கியூப்னு இருக்கிறது, மேலே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து மைனஸில் மாறிடும். ஸோ அப்படி எழுதுறப்போ நம்ம கேஜி மீட்டர் பவர் -3. அவர் யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் செகண்ட் பவர் -2 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதலாம். அப்புறம் யூனிட்ஸோட சிஸ்டம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஏஎஸ் சிஸ்டம்ங்கிறது அவ்வளோ பாப்புலரான சிஸ்டம் இல்லை. ஸோ ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோ அந்த இடத்துல எப்படின்னா டிஸ்டன்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லென்த்துக்காக ஃபுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாசுக்காக பவுண்டு, அப்புறம் டைமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே இந்த சிஜிஎஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான். ஏன்னா இதில் வந்து மாஸ் வந்து சென்டிமீட்டர்லையும், மாஸ் வந்து சென்டிமீட்டர்ல, லென்த் வந்து சென்டிமீட்டர்லையும், மாஸ் வந்து கிராம்லையும், அப்புறம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்லையுமே இருக்கும். அப்புறம் தேர்டு எம்கேஎஸ். ஸோ இந்த எம்கேஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி, அதுவே லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர், டைமுக்கு செகண்ட். இப்போ எஸ்ஐ. ஸோ எஸ்ஐனா சிஸ்டமே இன்டர்நேஷனல் யூனிட்ஸ்னு அர்த்தம். அதாவது இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்கேஎஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். The system defines 7 fundamental quantities and 2 supplementary quantities. So 7 fundamental quantities வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் 2 supplementary quantities. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதாவது இந்த 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதாவது லென்த் மீட்டர், அப்புறம் சிம்பிள் எம், மாஸுக்கு கிலோகிராம் கேஜி, டைமுக்கு செகண்ட் எஸ், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பையர் ஏ, டெம்பரேச்சருக்கு கெல்வின் கே, லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டலா அதை சிடின்னு எழுதுவாங்க. அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல், அதை வந்து எம்ஓஎல்னு எழுதுவாங்க. அதான் மோல் தான். இப்போ ஆங்கிளுக்கு ரேடியன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆர்ஏடி. சாலிட் ஆங்கிள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆங்கிள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இப்படி எழுதுவோம். அதாவது ஒரு ஸ்பியருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடா ஒரு ஆங்கிள், அது ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருதுன்னா அந்த மாதிரி அந்த ஒரு செக்ஷனை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெராய்டு என்ன சொல்லுவாங்க. அதோடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு, அது எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் என், ஒர்க்குக்கு ஜூல் ஜே, ஃப்ரீக்வன்சிக்கு ஹெர்ட்ஸ், அதாவது ஹெச்எஸ்ன்னு எழுதுவாங்க, சார்ஜுக்கு கோலம் சி. டெஃபினேஷன் ஆஃப் யூனிட். ஸோ யூனிட்ஸ் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் இருக்குது. ஸோ ஒரு மீட்டரில் சாதாரண இந்த அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் இருக்கும், 1 சென்டிமீட்டர் இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ ஒரு மீட்டர்னா என்னன்னா 1 meter is 1650763.73 times the wavelength of orange light emitted by a krypton atom at normal temperature. So ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல ஒரு கிரிப்டான் ஆட்டம் எமிட் பண்ற ஆரஞ்சு லைட்டோட வேவ் லென்த்தை விட கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 1650763.73 இந்த அளவுக்கு டைம்ஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் லென்த்லாம் கிட்டத்தட்ட இதை விட மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பரோட, அப்படி மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர். ஸோ சாதாரணமாக 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சுற்றி வளைச்சு ஒரு இடத்துக்கு வராங்க. அப்புறம் கிலோகிராம். ஒரு கிலோகிராம்னா என்னதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாட்டினம் இரிடியம் அலாயால செய்யப்பட்ட ஒரு சர்டைன் சிலிண்டர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 0 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராமோட டெஃபினேஷன். செகண்ட்,
ஒரு செகண்ட் என்னதுன்னா சிசிஎம் ஆட்டம், அதாவது இந்த சிசிஎம் ஆட்டம் CS133 இந்த ஆட்டம் கிட்டத்தட்ட 9192631770 இந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸை ஒரு செகண்ட் முடிக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதோட வைப்ரேஷன் வந்து அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடில் இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸை வந்து அது ஒரு செகண்ட் எவ்வளோ நேரத்தில் முடிக்குதோ அதான் ஒரு செகண்ட். ஆம்பையர் என்னதுன்னா 2 ஸ்ட்ரெயிட் பேரலல் கண்டக்டர் ஆஃப் இன்ஃபினைட் லென்த் வைக்கிறப்போ அதில் வந்து நெக்லிஜிபிளான சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்கணும். அப்புறம் 1 மீட்டர் per vacuum in vacuum வைக்கிறப்போ நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 2 × 10⁻⁷ Newton per meter of length between them. ஸோ அவங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 × 10⁻⁷ Newton per meter of length வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கணும். அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன். கெல்வின் இஸ் a fraction 1/273.16 of the thermodynamic temperature of the triple point of water. ஸோ வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சரோட ஃப்ராக்ஷன் 1/273.16 அந்த டெம்பரேச்சர் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஒரு கெல்வின் கிடைக்குது. மோல். ஸோ மோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமில் இருக்கிற சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட் which contains as many elementary entities as there are atoms in 0.012 kilogram of carbon power -2. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட 12 ஆட்டம்ல, அதாவது அந்த ஆட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.012 கிலோகிராம்ல எந்த அளவுக்கு இருக்குதோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மோல்னு சொல்றாங்க. Candela is the human intensity in a given direction of a source that emits monochromatic radiation of frequency 540 × 10⁻12 Hz and has a radiant intensity in the direction of 1/683 watt per steradian. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நமக்கு டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் தான், இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். The quantities of 3 fundamental quantities mass, length and time are denoted by MLT. ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா MLTன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. இதோட டெஃபினிஷன் தான் the power to which the unit of fundamental quantities mass, length and time are raised to obtain the unit of physical quantity is known as the dimension of the given quantity. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் அ பாடி அதை வந்து எப்படி எழுதலாம், ஒரு பாடியோட டென்சிட்டி யூனிட் ஆஃப் மாஸ் டிவைட் பை யூனிட் ஆஃப் வால்யூம். ஸோ அதை வந்து நம்ம எழுதுறப்போ நம்ம யூனிட் ஆஃப் மாஸ் என்ன எழுதலாம், கேஜின்னு எழுதலாம், டிவைடட் பை யூனிட் ஆஃப் வால்யூம் மீட்டர் கியூப். அதை மேலே வர்றப்போ மீட்டர் பவர் -3 இது வந்து நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எழுதுறப்போ நமக்கு பார்க்குறப்போ என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல நமக்கு என்னென்ன இருக்குது, மாஸ் அப்புறம் டிஸ்டன்ஸ் அதாவது லென்த் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்னு எழுதுவோம், அப்புறம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்னு எழுதுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஹியர் மாஸ் அப்பியர்ஸ் ஒன்ஸ் அந்த நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறதுனால இதோட பவர் வந்து 1ன்னு இருக்குது. அதுவே இது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இதோட பவர் வந்து -3, அதாவது மேலே வந்து -3 இந்த மாதிரி இதில். ஸோ அதனால இந்த இடத்துல இதோட டைமென்ஷனல் ஃபார்முலானா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்டுக்குள்ள MLTன்னு எழுதிட்டு ஸோ மாஸ் எவ்வளோ தூரம் வந்துருக்குது 1, அதோட பவர் எழுதணும். அப்புறம் லென்த் 3 -3ல இருக்கிறதுனால -3. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே அப்படியே டினாமினேட்டர்லேயே வச்சு எழுதக்கூடாது, அது மேலே எடுத்துட்டு வந்தது தான் எழுதணும். அப்படியே டினாமினேட்டர்லேருந்து எழுதுறீங்கன்னு எழுதினாலுமே அப்படியே டினாமினேட்டரில் வந்து kg பை மீட்டர் கியூப்னு இருக்கிறப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா அதை எழுதிட்டு அதுக்கு ஒரு மைனஸ் சிம்பிளை போடணும். இப்போ இந்த இடத்துல T ஏன் 0ன்னு இருக்குதுன்னா நமக்கு இந்த இடத்துல டீயோட இன்வால்மெண்ட்டே இல்லை. ஸோ டைம் வந்து இந்த இடத்துல நமக்கு தேவையே இல்லை, டென்சிட்டிக்கு ஏன் டைம். ஸோ அதனால இந்த இடத்துல டைமே நமக்கு இன்வால்வ் ஆனதுனால நம்ம டைம் எடுத்துக்கல. Since the physical quantity time is not involved in the density, its exponent is shown as 0. Thus, in density of the dimension of mass is equal to 1, the dimension of length is equal to -3, and the dimension of time is equal to 0. So, இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும் போதும் ஸ்பீடோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை எழுத சொல்றாங்க. ஸோ ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ்னா என்ன, லென்த் பை டைம். ஸோ இப்போ நம்ம லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம if the unit of speed and unit of mass does not appear, thus its dimension is 0. ஸோ அப்படி பார்க்குறப்போ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதனால நம்ம L1ன்னு எழுதிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அதனால -1. அப்புறம் இந்த இடத்துல ஸ்பீடு வந்து நமக்கு மாஸ் தேவையில்லை. ஸோ M வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.